திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் L&T கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று இரவு அங்குள்ள வடமாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பின் மாடியில் ஏறும்போது அமரேஷ் பிரசாத் தவறி கீழே விழுந்து காயமடைந்தார். அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சடலத்தை மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறாய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் நள்ளிரவில் பாதுகாப்புக்கு சென்ற போலீசார் மீது ஒரு தரப்பினர் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதோடு உயிரிழந்த வடமாநில தொழிலாளிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் L&T நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். உயிரிழந்த தொழிலாளர் அமரேஷ் பிரசாத்தின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அவரது உடலை விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கையும் மேற்கொள்வதாகவும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தொழிலாளர்கள் இழப்பீடு தொகையை உயர்த்தி கேட்டதுடன் தங்களின் உயிருக்கு தகுந்த உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை கலைத்து விடுவதற்காக ஏராளமான போலீசார் போராட்டம் நடந்த இடத்திற்கு சென்றனர். ஆனால் அதற்கு முன்பாக மற்றொரு பகுதியில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் போலீசார் மீது கற்களை வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தற்காப்பு தடுப்புகளை வைத்து தற்காத்த போதும் செங்குன்றம் துணை ஆணையர் பாலாஜி உள்பட 20க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்ட 4 செய்தியாளர்களும் கற்கள் வீசப்பட்டதில் காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த போலீசாரும் பதிலுக்கு கல்வீச்சில் ஈடுபட்டதால் அந்த இடமே போர்க்களம் போல் ஆனது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் தாக்குதல் நடத்தியவர்களை விரட்டி அடித்தனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் உரக்க கத்தி கூச்சல் எழுப்பினர். அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்புக்குள் விரட்டியடித்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோரை மடக்கி பிடித்தனர். கல்வீச்சில் காயமடைந்த வடமாநில தொழிலாளர்களை ஆம்புலன்ஸ் உதவியுடன் மீட்டு காவல்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஒட்டுமொத்தமாக 78 வடமாநில தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த போலீசார் சம்பவ இடத்தில் பதற்றத்தை குறைக்க போலீஸ் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறார்கள். இதனிடையே வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்ட சம்பவ இடத்தில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது குறித்தும் காயமடைந்த காவல்துறையினரின் விவரங்களையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க கூடாது என காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியே அனுப்பி வைத்தனர்.
இதேபோல சில ஆண்டுகளுக்கு முன்பு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் வடமாநில தொழிலாளர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தொழிலாளர்களில் குற்ற பின்னணி உள்ளவர்களை அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறினால் அவர்களின் தூண்டுதலால் மேலும் இதுபோன்ற பல விபரீதங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று உள்ளூர் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக மீஞ்சூர் செய்தியாளர் தாமோதரன் மற்றும் திருவள்ளூர் பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.